ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து. இது சற்று வித்தியாசமாயிருக்கும். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், நமது வாழ்வில் நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான தீர்மானங்கள். திரும்ப சொல்லுகிறேன், நமது வாழ்வில் நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான தீர்மானங்கள். சமூக வாழ்க்கையோடு, ஆவிக்குரிய வாழ்க்கையோடு, பொருளாதார வாழ்க்கையோடு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான தீர்மானங்கள். பல தீர்மானங்கள் நாம் கட்டாயப்படுத்தல செய்யப்படுகிறோம். வித் கம்பல்ஷன். யாரும் கட்டாயப்படுத்துகிறாங்க, இதை செய். இல்லை என்றால் நாமே நம்மை கட்டாயப்படுத்தி அதை செய்கிறோம். வேறு வழி இல்லை, அதனால செய்கிறோம். இது என்னுடைய செய்தி அதல்ல. நீங்கள் வாழ்க்கையில் சரியாய் சிந்தித்து தீர்மானிக்க வேண்டிய சில காரியங்கள். இது வாழ்வின் சம்பந்தமான காரியங்கள். இட்ஸ் அ மாரல் வேல்யூ. இன்னைக்கு நிறைய நம்முடைய கிறிஸ்தவ உலகத்தில் அதிகமாக ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நல்லது, அது மேலானது, அது முதன்மையானது. ஆனால் அதே வேளையில் சமூக வாழ்க்கைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை. திரும்ப சொல்லுகிறேன், if you don't have a moral values, you cannot have a spiritual values. சமூக வாழ்க்கையிலே நீங்கள் சரியில்லை என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் சரியா இருக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் சமூக வாழ்க்கையிலே சரியில்லை, உறவுகளில் சரியில்லை, கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், அண்ணன் தம்பி, இதில் சரியில்லை. இது சரியில்லாத போது எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா இருக்க முடியும்? மேடையிலே முழக்கம், மேடையிலே பாட்டு, மேடையிலே பிரபலமா இருக்கிறார். இன்னைக்கு எல்லாரும் சொல்ற வார்த்தை, அண்ணன் தம்பியோடு அவர் சரியா இல்லை, அண்ணனை ஏமாற்றிருக்கிறார், தம்பி ஏமாற்றிருக்கிறார். முரண்பாடான வாழ்க்கை, ஆனால் பிரபலமா இருக்கிறார் ஊழியங்கள்ல. இதுதான் நாளின் செய்தி. இதை நன்றாக கருத்தாக கேட்க அன்பா கேட்கிறேன். இது பரவசப்படுத்தும் செய்தி அல்ல, உங்களை தற்பரிசோதனை செய்யும் ஒரு செய்தி. என்னை தற்பரிசோதனை செய்தது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். அந்த அதிகாரமே, அதாவது நம்முடைய இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அதிகாரம். வேதம் சொல்கிறது, அந்த அதிகாரம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களில் ஒருவனுக்கு வேறு ஒருவனோட வழக்கு எடுக்குமானால் வழக்காடும்படி அவன் பசுத்தவனிடத்தில் போகாமல் அநீதிக்காரிடத்தில் போக துணிகிறது என்ன? இதான் நடக்குது. ஒரு பிரச்சனை, உடனே ஒரு அரசியல்வாதி, ஒரு கட்ட பஞ்சாயத்து, அவரை வச்சுதான் இன்னைக்கு எல்லாமே நடக்குது. இது திருச்சபையில் கூட அரசியல்வாதிகள், அதிகாரிகள், இது ஏற்புடைய அதிகாரமா என்பது பெரிய கேள்வி. 6ஆம் அதிகாரம் 1 வசனம், நீங்கள் பரிசுத்தவானிடத்தில் போகாமல். அதுக்கு அவர் சொல்றது, யாருமே பரிசுத்தவான் இல்லை. பரிசுத்தவானிடத்தில் போகாமல் அநீதிக்காரிடத்தில் போக துணிகிறது என்ன? நிறைய காரியம் இருக்கிறது. அடுத்த ஒரு வார்த்தை, பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாய தீர்ப்பார் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? அடுத்த வார்த்தை, தேவ தூதர்களையும் நீங்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளாதிருப்பது எப்படி? அடுத்த வார்த்தை, இது கூட ஏற்றுக்கொள்ள சற்று கடினம். 6ஆம் வசனம், சபையில் அற்பமாய் எனப்பட்டவர்கள் நியமித்துக் கொள்ளுங்கள். எதுக்கு? தீர்ப்பு செய்ய. சபையில் அற்பமாய் எனப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள், தீர்ப்பு செய்ய. இதெல்லாம் ஏற்புடையதா? ஏற்புடையதல்ல. ஆனால் திருமறை சொல்கிறது ஏற்புடையது. இந்த நாளின் செய்தி, வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய சில தீர்மானங்கள். அதாவது முரண்பாடான உலகம், முரண்பாடான மனிதர்கள், எல்லாமே முரண்பாடு. ஒரு கணவன் மனைவி, நிறைய முரண்பாடு. ஒரு திருச்சபை, நிறைய முரண்பாடு. ஒரு ஊழியன், விசுவாசி, நிறைய முரண்பாடு. ஒரு இயக்கம், உடன் ஊழியர்கள், நிறைய முரண்பாடு. இப்படிப்பட்ட முரண்பாடான வாழ்க்கையில எப்படி தேவனுக்காக வாழ்வது? அதுதான் அந்த செய்தி. இந்த வார்த்தையை படிக்க கேளுங்க. 12ஆம் வசனம், சற்று கவனமாக கேட்க அன்பை கேட்கிறேன்.
எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். எது வேணுமானாலும் செய்யலாம், பேசலாம், செயல்படலாம். ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. சற்று கவனமாய் கேட்க, அன்பாய் கேட்க. நீங்கள் செய்ய வேண்டிய தீர்மானம், எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் இருக்கிறது. ஆளுகை இருக்கிறது, பணம் இருக்கிறது, மேன்மை இருக்கிறது, பட்டம் இருக்கிறது, பதவி இருக்கிறது. ஆனால் தகுதியாயிராது. அடுத்த வார்த்தை, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். இதை நான் சொல்ல வந்த வார்த்தை என்னவென்றால், இன்றைக்கு எது சரி எது தவறு என்பதை சரியாய் புரிந்து கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கை. இது சரி, இது தவறு. அதாவது அதை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ளாத வரைக்கும் யூ கேனாட் மேக் எ டிசிஷன். முரண்பாடான அதாவது முரண்பாடான வாழ்க்கையின் மத்தியில் எப்படி நேர்மறையாக செயல்படுவது? எதிர்மறையான வாழ்க்கை, எல்லாமே எதிர்மறை. நீ பல நேரங்களில் கவனிங்க, நமது தரம் முக்கியம் அல்ல, தேவனின் தரம் தான் முக்கியம். அந்த தேவனின் தரத்திற்கு நம்மை மாற்றிக்கொள்ள நம்ம முயற்சி பண்ணுவோம். இன்னைக்கு நாம் நம்முடைய தரத்தை தான் யோசிக்கிறோம். இப்படி சொன்னவங்களுக்கு புரியும். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையில் தேவ தீர்மானம், அந்த பிரச்சனையின் தேவ திட்டம், அந்த பிரச்சனை மூலமாக தான் வைத்திருக்கிற அவருடைய அனந்த ஞானம் இன்னொரு பரிணாமத்தில் என்னை கொண்டு போகிறது. ஆனால் அதை நான் சந்திக்க வேண்டுமானால் அவமானப்பட வேண்டும், சிறுமைப்பட வேண்டும், துன்பப்படுத்தப்பட வேண்டும், பாடுபடுத்தப்பட வேண்டும். ஒரு சின்ன கேள்வி, அதற்கு நீங்கள் நான் உடன்படுவோமா? இப்படி சொன்னால் புரியும். என் சுயமரியாதை, அடுத்து தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற உயர்வான திட்டங்கள். இப்போ நிலைமை என்னவென்றால், என் சுயமரியாதை எனக்கு முக்கியம். அது என்னைக்கும் நடக்க போகுது. என்னை பயன்படுத்த போகிறார். உயர்வான எண்ணங்கள், நோக்கங்கள், திட்டங்கள், அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. இன்றைக்கு என் சுயமரியாதை பாதிக்கப்படும் போது தேவ திட்டங்களை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. புரிய நினைக்கிறேன், புரிய வைக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. அது என்னைக்கும் நடக்க போகுது. என் தேவ திட்டம், என் தேவ தீர்மானம், தேவன் என்னை பயன்படுத்த போகிற விதங்கள். ஆனால் இன்றைக்கு என் சுயமதிப்பு, என்னுடைய இமேஜ், இதனால் வரைக்கும் நான் கட்டி காத்த, நான் பாதுகாத்த என் மதிப்பு இப்போ ஒரே நேரத்தில் சரிந்து போகிறது. அப்போ என்னுடைய இமேஜ் முக்கியமா, இல்லாவிட்டால் என்னை குறித்த தேவ திட்டம் முக்கியமா? யோசித்து பாருங்கள். 50 பிள்ளை கடினமானது. என்ன கேட்டா அது ஒரு கேள்விதான். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ இதை பார்க்காத, நிகழ்காலத்தை பார்க்காத, உன்னை குறித்து வைத்திருக்க திட்டங்கள் மேன்மையானவர்கள். இதைத்தான் நிறைமையால சொல்லுகிறார். உன்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு ஏதுவானதில்ல, நன்மைக்கு ஏதுவானவைகள். உங்களை பற்றி, என்னை பற்றி நன்மைக்கு ஏதுவான, தி கிரேட், கிராண்ட், க்ளோரியஸ். அதுதான் உங்களை குறித்து, என்னை குறித்த தேவ திட்டம். நான் என்ன நினைக்கிறேன்னா, அதை குறித்து எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. இன்னைக்கு நான் நிரூபிக்கப்பட வேண்டும், நான் பேசப்பட வேண்டும், நான் புகழப்பட வேண்டும் இல்லை. தேவன் சொல்றாரு, இன்னைக்கு சிறுமைப்படுத்தப்பட வேண்டும், நீ இகழப்பட வேண்டும், நீ தூஷிக்கப்பட வேண்டும். ஆனால் உன்னை குறித்த பெரிய திட்டங்கள், பெரிய தீர்மானங்கள். அன்பானவனே, இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். அது ஒரு வசனம் போடுறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எவ்வளோ பவர்! ஆழ்பலம் இருக்குது, பணபலம் இருக்குது. நீங்கள் சொன்னால் 4 பேர் கேட்க ஆள் இருக்கிறாங்க. வாவென்றால் வருகிறான், போவென்றால் போகிறான். ஒன்று சொல்லட்டுமா? உலகத்தின் கொள்கைகள் மாறிக்கொண்டே இருக்கும், தத்துவங்கள் மாறும், சித்தாந்தங்கள் மாறும், எல்லாமே மாறும். ஆனால் இது மாறாது. இது த லைஃப் பிரின்சிபல். இந்த வேதம் வாழ்வின் உண்மைகளை கற்றுக் கொடுக்கிற ஒரு உண்மை சத்தியம். த பிரின்சிபல் வாழ்வின், அதாவது சமூக வாழ்க்கையிலும், உளவியல் வாழ்க்கையிலும், ஆன்மீக வாழ்க்கையிலும் இட் ஷோஸ் த பிரின்சிபல் ஆஃப் த லைஃப். வாழ்க்கை, அதாவது இன்னைக்கு நிறைய லா இருக்குது, சட்டங்கள். ஆனால் சட்டங்கள் ஏற்றுவதும் சட்டங்களை பேசுவதும் சுயநலத்திற்காகத்தான். உங்களுக்கு தெரியுமா? இதே சட்டங்களிலே எத்தனையோ ஓட்டைகள் இருக்கிறது. சட்டம் ஒரு இருட்டறை.
அதில் எவ்வளோ தவறு பண்ணுறவங்க they will escape. ஆனால் இதில் நீங்கள் இதில் தப்பிக்கவே முடியாது. ஜீவனுள்ள வார்த்தை. இட்ஸ் a principle, it is not a law. திரும்ப சொல்கிறேன், இது சட்ட புஸ்தகம் அல்ல, உங்களுடைய வாழ்வை வடிவமைக்கிற ஒரு வேத புஸ்தகம். எல்லாம் உங்களுக்கு அதிகாரம் உண்டு. அடுத்த வார்த்தை சொல்கிறது, எல்லாம் தகுதியாயிராது. அடுத்த வார்த்தை, நான் ஒன்றுக்கும் அதற்கு அடிமைப்பட மாட்டேன். யூ கேன் டூ இட். இந்த வேத வசனம் அன்பால் ஒரு நாளும் மாறாது. ஆரம்பத்தில் சொன்னேன், இது சட்ட புஸ்தகம் அல்ல, இது வழிகாட்டு புஸ்தகம். வாழ்வின் நோக்கங்களை, திட்டங்களை வரையறுக்கும் ஒரு புஸ்தகம். நீ நினைக்கலாம், இது என்ன ஒண்ணுமே புரியல. நாளின் செய்தி என்னவென்றால், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான தீர்மானங்கள். யாரோ பிரியப்படுத்த அல்ல, கணவனை, மனைவியை, பிள்ளைகளை, ஊழியனை இல்லை, தேவனை பிரியப்படுத்த நீங்கள் செய்ய வேண்டிய சில தீர்மானங்கள். அதை ஒரு 3 காரியத்தை சொல்லுகிறேன். த பிரின்சிபல் ஆஃப் த எக்ஸ்பெக்டன்சி, தமிழில் சொல்லுகிறேன். முரண்பாடான வாழ்க்கையில் அதை எப்படி சரியாய் செயல்படுத்துவது, குறிப்புகளை சொல்லுகிறேன். அடுத்த செய்திக்குள்ளே போகிறேன். த பிரின்சிபல் ஆஃப் என்ஸ்லேவ்மெண்ட், த பிரின்சிபல் ஆஃப் எக்ஸாம்பிள், த பிரின்சிபல் ஆஃப் எடிஃபிகேஷன், த பிரின்சிபல் ஆஃப் எக்ஸால்டேஷன். நான் தமிழ்லையும் அதை விளக்கத்தை சொல்கிறேன் ஒவ்வொன்றாய். நம்பர் 1, த பிரின்சிபல் ஆஃப் த எக்ஸ்பீரியன்சி, அதாவது அவனுடைய கருத்து என்னவென்றால், யாரோ ஒரு கட்டாயப்படுத்திய, பவுலுடைய அதிகமாக சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க. இன்னொன்று இங்கே சொல்ல நம்புகிறேன், இந்த வேத புஸ்தகம் ஒரு குறிப்பிட்ட வயதினருக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும், சிறு பிள்ளைகளுக்கு, வாலிபருக்கு, முதியோருக்கு, ஆண்களுக்கு, பெண்களுக்கு. இட்ஸ் a லைஃப் பிரின்சிபல். சில புஸ்தகம் சின்னவங்களுக்கு மட்டும்தான், கிட்ஸ் புக், யங் புக், முதியோருக்கு, பெண்களுக்கு, ஆண்களுக்கு. ஆனால் இந்த புஸ்தகம் அப்படி இல்லை. இட் இஸ் ஃபார் ஆல், எல்லா வயதினருக்கும். என்னுடைய கருத்து என்னவென்றால், நெறிமுறைகள், வாழ்வின் உயர்வு, அது மட்டுமல்ல, எல்லா எல்லா நிலைகளிலும் எப்படி வாழ வேண்டும், வறுமையில், ஏழ்மையில், உள்ளாமையில், ஒன்றுமில்லாத நேரங்களில் கூட. அது மட்டுமல்ல, எல்லா வயதினருக்கும். இதை நான் சொல்ல நம்புகிறேன், இது எல்லா காலத்திற்கும். சில காலங்களுக்கு சில பொருந்தாது. அன்னைக்கு எழுதின காரியங்கள் இன்னைக்கு பொருந்தவே இல்லை. காலங்கள் மாறிவிட்டது. அன்றைய பழமொழிகள் கூட இன்னைக்கு பொருந்தலை. நவீன உலகத்துல பழமொழிகள் பொருந்தலை. நிறைய பழமொழி இன்னைக்கு பொருந்தாது. எல்லாம் மாறி வரும் ஒரு உலகம், மாறி வரும் ஒரு காலம். ஆனால் இது எல்லா வயதினருக்கும் பொருந்தும், எல்லா காலத்துக்கும் பொருந்தும். அது மட்டுமல்ல அன்பானுடைய, முதல் நூற்றாண்டுக்கு பொருந்தும், இந்த நூற்றாண்டுக்கு அது பொருந்தும். இங்கே இன்னொன்று சொல்ல நம்புகிறேன், ஒரு ஒரு கோட்பாடு இல்லை என்றால் மனிதன் எப்படி வேண்டுமோ வாழலாம். இஃப் there is no law, no principle. ஆனால் அந்த வேதம் இஸ் a book of principles. ஏராளமான அடிப்படை சத்தியங்களை நமக்கு போதிக்கிறது. இப்படித்தான் வாழணும். அதுதான் நான் சொன்னேன், எல்லாவற்றையும் யூ கேன், ஆனால் தகுதியாயிராது. அடுத்த வார்த்தை, ஒன்றுக்கும் அடிமையா இருக்க வேண்டாம். நிறைய அன்பானவர்களே, இன்றைக்கு மனிதனுடைய நிலைமை என்னன்னா, என் விருப்பம், நான் எதை விரும்புகிறேன், நான் நினைக்கிறத நான் வாழ்வேன், இதுதான் என் வாழ்க்கை. இன்னைக்கு ஆண்களும் பெண்களும், இது என் விருப்பம், இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் வாழ்வேன், இப்படியே வாழ்க்கையை முடிச்சிருவேணும். நீ விரும்புகிறபடி வாழ்வதற்காய் வேதம் அல்ல, அவர் விரும்புகிறபடி வாழத்தான் வேதம். திரும்ப வேதம் படிக்கிற, வேதம் சுமக்கிற, வேதத்தை வாசிக்கிற உங்களுக்கு எனக்கு நான் சொல்கிற வார்த்தை, நீங்கள் விரும்புகிறபடி வாழ்வதற்கு வேதம் அல்ல, அவர் விரும்புகிறபடி வாழத்தான் வேதம். எனவே தான் ஆரம்பத்தில் சொன்னேன், the principles of the word of God. நான் சொன்ன வார்த்தை, the principle of experience. அவருடைய கருத்து என்னவென்றால், முரண்பாடான, மாறுபட்ட, வித்தியாசம் உலகத்தில் எப்படி வாழ்வது. இதைத்தான் குருந்து சமையல் இந்த நிருபத்தில் எழுத காரணம் என்னவென்றால், முதிர்ச்சியற்ற மக்களுக்கு பவுல் எழுதுகிறார். முதிர்ச்சியற்ற மக்கள், அவர் சொல்கிறார் பாருங்கள், அந்த அதிகாரம் முழுக்க, நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள். 1 Corinthians 6:8. சகோதரருக்கு அப்படி செய்கிறீர்கள். அடுத்த வார்த்தை, அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, அந்த திருச்சபையிலே அநியாயக்காரர், அடுத்து வேசி மார்க்கத்தார், அடுத்து விக்கிரக ஆராதனைக்காரர்கள்,
அடுத்து விபச்சாரக்காரர்கள், அடுத்து சுய புணர்ச்சிக்காரர்கள், ஆண்புணர்ச்சிக்காரர்கள், திருடர், பொருளாசைக்காரர், வெறியர், உதாசீனர், கொள்ளைக்காரர். அது சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவளாய் இருந்தீர்கள். யோசித்து பாருங்கள். இது அன்பானவர்களே, இது திருச்சபைக்குள் அன்றைக்கு இருந்த மக்கள். நீங்கள் படித்திருப்பீர்கள், உங்கள் சிந்தையை தொட்டிருக்காது. உங்களில் சிலர் அப்படி இருந்தீர்கள். அப்படியானால் சபைக்குள் இருக்கிறாங்க, தி டோன்ட் ஹவ் பிரின்சிபல். திரும்ப சொல்லுகிறேன், அநியாயக்காரர், விக்கிரகாரனைக்காரர், வேசி மார்க்கத்தார், விபச்சாரக்காரர், சுய புணர்ச்சிக்காரர், திருடர், பொருளாசைக்காரர், வெறியர், உதாசீனர், கொள்ளைக்காரர். யோசித்து பாருங்க. அப்ப தேவன் சொல்கிறார், இப்படிப்பட்டவளாய் இருந்தவங்களை கர்த்தர் நீதிமான் ஆக்கிட்டார். நீங்கள் நானும் அப்படிதான் இருந்தோம் ஒரு காலத்தில். எல்லாம் இல்லை, ஏதோ ஒன்றுல நம்ம இருப்போம், அதில் அந்த லிஸ்ட்ல நம்ம இருப்போம். நீதிமானாக் இப்ப கேள்வி என்னவென்றால், நீதிமானாக்கப்பட்ட நீங்களும் நானும் ஆர் யூ ஸ்டில் அபைடிங் இன் காட்ஸ் பிரின்சிபல்? தேவனுடைய அந்த கொள்கையில், அந்த உறுதியில், சத்தியத்தில் நிலைத்திருக்கிறீர்களா? இது சற்று கடினமான ஒரு செய்தி தான். கவனமாய் கேட்காவிட்டால் அது உங்களுக்கு புரியாது. என்றால் அது பரவசப்படுத்தும் செய்தி அல்ல. இன்றைக்கு நேர்மறையான நம்முடைய வாழ்க்கைக்கு செயல்படுத்தப்பட வேண்டிய ஒரு 6 காரியங்களை கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். அந்த வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாயிராது. அதாவது சில காரியங்களை எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்யக்கூடாது. அந்த வார்த்தையில் படிக்கிறேன், எல்லாவற்றையும். சில காரியங்களை எப்படி தீர்மானிக்க வேண்டும், எப்படி தீர்மானிக்க கூடாது, எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்யக்கூடாது. அதாவது இன்னைக்கு பல நேரம் நம்முடைய தீர்மானத்தில் அறிவு மேலோங்கி இருக்கிறது, அனுபவங்கள் மேலோங்கி இருக்கிறது, திறமைகள் மேலோங்கி இருக்கிறது, நம்முடைய படிப்பு மேலோங்கி இருக்கிறது, நம்முடைய பட்டங்கள் மேலோங்கி இருக்கிறது. இல்லை, உங்களுடைய தீர்மானங்களிலே தேவன் மேலோங்கி இருக்கட்டும், தேவனுடைய கிருபை மேலோங்கி இருக்கட்டும், தேவனுடைய வல்லமை மேலோங்கி இருக்கட்டும், தேவ சித்தம் மேலோங்கி இருக்கட்டும். திரும்ப சொல்லுகிறேன், அதாவது உங்கள் பார்வைக்கு சரியா இருக்கிறது, ஆனா தேவனுடைய பார்வைக்கு சரியா இருக்கிறதா? சரி, யோசித்து பாருங்கள். உங்கள் உள்நோக்கத்தை, உங்கள் லட்சியத்தை, உங்கள் குறிக்கோளை நீங்கள் நிறைவேற்ற நீங்கள் பிரயாசப்படலாம். இப்படி கொஞ்சம் மாற்றி சொல்ல விரும்புகிறேன். உங்கள் உள்நோக்கம், உங்கள் லட்சியம், உங்கள் குறிக்கோள் நிறைவேற்றது பயன்படலாம். ஆனால் அதனுடைய மறுபக்கம், தேவ நோக்கம், தேவ லட்சியம், தேவனுடைய குறிக்கோள், அதற்கு அது பயன்படுகிறதா? திரும்ப ஒரு முறை எங்களோடு பேசுவத விரும்புகிறேன். உங்கள் குறிக்கோள், உங்கள் லட்சியம், உங்கள் நோக்கம், அதை நிறைவேற்றுவதற்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் தேவ நோக்கம், தேவ லட்சியம், தேவ குறிக்கோள், அதை நிறைவேற்றுவதற்கு அது பயன்படுதா? ஆரம்பத்தில் சொன்னேன், என்னுடைய ஈகோ, காட்ஸ் பிளான், இதை நான் மையப்படுத்துகிறேன். நான் அல்லவிட்ட தேவனுடைய திட்டம், தீர்மானம், இதை நான் பிரதானமாக மையப்படுத்துகிறேன். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தேவனால் அனுப்பப்பட்ட சில நோக்கங்கள் உண்டு, சில தீர்மானங்கள் உண்டு. கவனிங்கள், அந்த நோக்கத்தையும் தீர்மானத்தையும் நீங்கள் நிறைவேற்றாவிட்டால், நான் நிறைவேற்றாவிட்டால் இந்த வாழ்க்கை வீணானது. இப்படி சொன்னவங்களுக்கு புரியும். தேவன் என்னைக்கு என்ன பூமியில உருவாக்கினாரோ, ஏட் அ பிளான், ஏட் அ பர்பஸ், ஏஸ் அ ப்ரொவிஷன், ஏஸ் அ ப்ராமிஸ். என்னை குறித்தோட நோக்கம், என்னை குறித்தோட திட்டம், என்னை குறித்தோட தீர்மானம், அதோடு தான் அந்த பேக்கேஜோடு தான் அந்த பூமிக்கு அனுப்புறாரு. ஒரு சின்ன கேள்வி, அது நிறைவேறுவதற்கு நான் பிரயாசப்படுகிறேனா? இல்லாவிட்டால் என் விருப்பங்கள், என் ஆசைகள், என் எண்ணங்கள், என்னுடைய உள்ளான நினைவுகள், இதை நிறைவேற்ற நான் பிரயாசப்படுகிறேனா? சற்று கடினமான கேள்வி. என்னை கேட்டுக்கொண்டிருக்க யாரானாலும், வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, you have some plan, you have some pleasure, you have some target, நல்லது. ஆனால் அதை அப்படியே மாற்றி, ஆண்டவரே இதை அனுப்பினீரே, இதுக்காகத்தானா? என்னை உருவாக்கினீரே, இதற்காகத்தானா
எனக்கு ஞானம் தந்தீரே இதற்காகத்தானா? எனக்கு பணம் தந்தீரே இதற்காகத்தானா? சுகம் தந்தீரே இதற்காகத்தானா? இந்த உயர்வை தந்தீரே இதற்காகத்தானா? இந்த அதிகாரத்தை எனக்கு தந்தீரே இதற்காகத்தானா? போல் சொல்கிறான், எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. ஆனால் அந்த அதிகாரத்தை உங்களுக்கென்று பயன்படுத்த வேண்டாம். whoever you are, ஒரு தகப்பனா இருக்கலாம், ஒரு மெய்ப்பனா இருக்கலாம், ஒரு இயக்கத்திற்கு தலைவரா இருக்கலாம். டோன்ட் யூஸ் ஆன் யுவர் ஓன் பர்பஸ். உங்கள் சொந்த லாபத்துக்காக, உங்கள் சுய லாபத்துக்காக பயன்படுத்த வேண்டாம். தேவ நாமத்துக்காக, தேவ மகிமைக்காக பயன்படுத்துங்கள். இன்னொன்று இங்கே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவ நோக்கத்தை நிறைவேற்றக்கூடாதபடி உங்கள் சொந்த நோக்கங்கள் தடையா இருக்கிறதா? இஸ் இட் ஹிண்டரிங் காட்ஸ் பிளான்? தேவ நோக்கத்தை, தேவ சித்தத்தை, தேவ தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடாதபடி உங்கள் சொந்த தீர்மானம் தடையா இருக்கிறதா? யோசித்து பாருங்க. அது தடையா இருந்தா தேவனோட துக்கப்படுவார். ஆரம்பத்திலே சொன்னேன், பலமுறை சொல்லியிருக்கிறேன். கிரேட், கிராண்ட், குளோரியஸ். எனக்கு நிகழ்காலத்தை பற்றி தெரியும். என்னுடைய திட்டங்கள் ஷார்ட் டேர்ம், குறுகிய பார்வை. தேவ திட்டங்கள் லாங் டேர்ம். இது தடையா இருக்கிறதா என்று சற்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நான் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுமே தேவனுடைய செயல்தானா? தேவனுடைய செயல்பாட்டுக்கு இணைந்து இருக்கிறதா? அது எதானாலும் இந்த ஊடகத்தில் பேசுகிறேன். இஸ் இட் த ஆக்டிவிட்டி ஆஃப் காட்? தேவனுடைய செயல்பாடு தான் என்னுடைய சொந்த செயல்பாடா? இஸ் இட் த பிளான் ஆஃப் காட்? என்னோட விருப்பம் தானா? தேவனுடைய திட்டம் தானா? திரும்ப சொல்லுகிறேன், அன்பானவர்களே, என்னுடைய ஒவ்வொன்றும் தேவ திட்டத்துக்கு இணைந்ததாய், தேவ தீர்மானத்திற்கு இணைந்ததாய் சொல்லுவேன். என்னுடைய கல்வி, என்னுடைய படிப்பு, என்னுடைய வேலை வாய்ப்பு, என் திருமணம், என் வாழ்க்கை, ஈவன் என்னுடைய முதிர் வயது, எவ்ரிதிங் ஷுட் பி கீப் வித் கனெக்டட் வித் காட்ஸ் பிளான். இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய சத்தியம். ஆமை கனெக்டட் வித் காட்ஸ் பிளான். நீங்கள் எல்லாரும் நினைக்கிறாங்க, அவன் சொன்னாலே ஒன்று செய்கிறேன், கலஞ்சங்களை இடித்து விருதாய் கட்டி அநேக நாட்களுக்கு பின்பு நான் புசித்து குடித்து பொறித்து சம்பூர்ணமாயிருப்பேன். தேவன் சொன்னார், இந்த ராத்திரியிலே உன் ஆத்மா எடுத்து கொள்ளப்பட்டால் இது யாருடையாய் மாறும்? இந்த காலையிலே ஒரு அருமையான ஊழியர் மரித்து போனார். அதிகாலையிலே அன்பான ஊழியர், வசனத்தை பேசுகிறவர், வசனத்தை விரும்புகிறவர், அன்பான ஒரு தேவ மனிதர். வாழ்க்கை என்பது இதுதான். ஒரு சின்ன கேள்வி, ஆர் ஆல் யுவர் பிளான்ஸ் ஆர் கனெக்டட் வித் காட்? உங்களுடைய எல்லா திட்டங்களும், எல்லா தீர்மானங்களும் தேவனோடு கனெக்ட் ஆயிருக்குதா? தேவ திட்டத்துக்கு ஏற்புடையாய்த்தான் உங்கள் திட்டங்கள் இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கை எங்கே போகிறது? தேவக்கரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? தேவ தீர்மானம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? அன்பானவர்களே, பவுல் சொல்கிறான், ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளாய். அந்த வார்த்தையை கூட்டிட்டு காட்ட விரும்புகிறேன். தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருள். The goal that he has kept for me. ஒரு சின்ன கேள்வி, என்னுடைய வாழ்க்கை தான் விரும்புகிறேன். The goal, அந்த என்னை குறித்து தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம், தேவ தீர்மானம். இதை நான் பேசும்போதே அதிக பலவீனங்களுக்கு மத்தியிலே பேசுகிறேன். பல பலவீனங்கள், பேச முடியாத சூழ்நிலையிலும் இந்த வார்த்தைகளோடு நான் பேசுகிறேன். காரணம் என்னவென்றால், நம்மளுடைய தேவ திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். ஓய்வெடுக்கலாம், ஓய்வெடுக்கத்தான் நான் கட்டாயப்படுத்தப்பட்டேன் இன்றைக்கு. ஆனாலும் என் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காட் கிவன் ஆம்பிஷன்ஸ், அதுதான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அந்த காட் கிவன் ஆம்பிஷன், தேவன் கொடுக்கிற விருப்பங்கள், தேவனுடைய விருப்பம் உன் வாழ்க்கையில் செயல்படுதா? இன்னைக்கு ஐ வாண்ட் டு ஃபுல்ஃபில் மை ஆம்பிஷன்ஸ், என் விருப்பம், என் நோக்கம், என் சித்தம் இல்லை. அன்பானவர்களே, காட் given ambition should be settled in your life. உன் வாழ்க்கையிலே அவர் தீர்மானம், அவர் விருப்பம், அவர் எண்ணங்கள். அன்பானவர்களே, ஒருவேளை அது இன்றைக்கு எளிமையா இருக்கலாம், ஆனால் வருங்காலத்தில் பிரம்மாண்டமா இருக்கும். இது ஒருவேளை அன்பானவர்களே நினைக்கலாம், இதெல்லாம் என்ன இல்லை, அதெல்லாம் உனக்கு எளிமையா இருக்கலாம், தேவனுக்கு ரொம்ப பெருசு. சில நேரங்களில் போனீங்க,
உங்களுக்கென்று இருக்கிற திட்டங்கள் தேவனுக்கு சின்னதாக இருக்கலாம், தேவனுக்கென்று வைத்த திட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கலாம். உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். உங்களுக்கென்று வைத்திருக்கிற சில திட்டங்கள் தேவன் சொல்லுவார் இது ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் உங்களை குறித்து வைத்த திட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கலாம். உங்களை பற்றிய திட்டங்கள் ரொம்ப பெருசு. ஆனால் நீங்கள் போட்டுடலாம் குட்டி குட்டி பிளான், ஆனால் அவர் போட்டுடலாம் கிரேட் பிளான், க்ளோரியஸ் பிளான். நீங்கள் போடுற பெரிய பெரிய பிளான்லாம் அவருக்கு ரொம்ப குட்டி பிளான், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்லுவார் இது ஒன்றுமே கிடையாது, இதில் ஆழம் இல்லை, உயரம் இல்லை, நோக்கம் இல்லை, அதில் முடிவே இல்லை. எனவே என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால் த பிரின்சிபல் ஆஃப் முரண்பாடான வாழ்க்கையிலே உங்களுடைய சரியான திட்டங்கள், சரியான தீர்மானங்கள். இரண்டாவது குறிப்பு த பிரின்சிபல் ஆஃப் என்ஸ்லேவ்மெண்ட். உங்களுடைய எல்லா திட்டங்களையும் அவருக்கு கீழே கொண்டு வாருங்கள். அதில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது 6:12. அன்பானவர்களே, அதாவது எவ்ரிதிங் ஷுட் பி அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். தமிழ் எழுதப்பட்டிருக்கிறது இட் ஷுட் பி அண்டர் த பவர் ஆஃப் காட். தமிழில் அதாவது ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். ஆங்கிலத்தில் இட் ஷுட் பி அண்டர் த பவர் ஆஃப் காட். எல்லாமே அவருடைய அதிகாரத்தின் கீழாக, அவருடைய ஆளுகைக்கு கீழாக, அவருடைய கிருபைகளுக்கு கீழாக, அவருடைய காரியங்களுக்கு கீழாக. இதைத்தான் யோவான் 8:36 வாசிக்கிறோம். யோவான் 8:36, குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அது மட்டுமல்ல, யோவான் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது 34 கூட, அதாவது நீங்கள் என்றைக்கு பாவம் செய்கிற அன்றைக்கு அடிமையாடுறீங்க. நான் சொல்ல வந்த வார்த்தை ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். நீங்கள் எதற்கும் அடிமையாக இருப்பதோட சுத்தம் அல்ல. எது வேணாலும் எடுத்துக்கலாம், சாப்பாடு எது வேணுமானாலும். சிலருக்கு அது இல்லைன்னா தூக்கமே வராது. அது எது வேண்டுமானாலும். எதான் பவுல் சொல்லுகிறான், எந்த நிலையிலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். இவனுடைய படுக்கை கூட இதில் தான் தூங்குவேன், ஏசியெல்லாம் தூங்க மாட்டேன். நான் சொல்ல வந்த வாதங்கள் அதல்ல. எந்த நிலையிலும், அதாவது ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். அதில் வார்த்தை இருக்குது, ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். சொல்ல முடியுமா? ஒன்றுக்கும் இருந்தாலும் பரவாயில்லை, இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. சில பேருக்கு அடம் பிடிப்பாங்க, இதில் தான் ஆகாயமான தான் வருவேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் வருவேன். இல்லை, டோன்ட் பி என்ஸ்லேவ். அடிமைத்தனம் வேண்டாம். எல்லாமே ஈல ஆரம்பிக்கும். எக்ஸ்பீரியன்ஸி என்ஸ்லேவ். அடிமை வேண்டாம், அடிமைத்தனம் வேண்டாம். உலக பிரகாரமான மனிதர்கள் எப்படி வேண்டுமானால் வாழலாம். they can do as they like. ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு there are some principles. இப்படிதான் வாழணும். நீங்க மக்களுக்கு புரியல. இன்னைக்கு உலக பிரகார மனிதர்கள் எப்படி வேணா இருக்கலாம், எப்படி வேணா தூங்கலாம், எப்படி வேணா வாழலாம். they can dress as they like. ஆவிக்குரியவங்க அப்படி இல்லை. they have some principles. உடையிலும் கூட, உணவிலும் கூட, ஆகாரத்தில் கூட, அவருடைய ஈவன் the dressல கூட there are some principles. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.